ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கோலாஹல ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம். இப்போ போஸ்ட் பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறமா மோடி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, அடுத்த டார்கெட் வெஸ்ட் பெங்கால் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. வெஸ்ட் பெங்காலும் குறிப்பிட பார்க்க வேண்டிய ஒரு இடமாக தான் இருக்கு. ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் அங்கே வந்ததா இருக்கட்டும், அண்ட் பிஜேபி அவங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா இன்னைக்கு வந்து இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட டார்கெட் வெஸ்ட் பெங்கால் தான். வெஸ்ட் பெங்காலையும் பிஜேபி இதே மாதிரி ஒரு வெற்றி பெறும் பீகார் மாதிரியே அப்படின்ற ஒரு இது இருக்கு. எஸ், அதாவது இந்த மாதிரி ஜெயிச்சதை ஒட்டி டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைமை அலுவலகத்தில் வச்சு பிரதமர் மோடி நிகழ்த்திய வெற்றி பேருரையில் வெஸ்ட் பெங்காலை பற்றி மட்டும் பேசலை. அஸ்ஸாம், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா இதை பற்றியும் பேசியிருக்கிறார். ஸோ தமிழ்நாட்டையும் குறிவைத்திருக்கிறார்கள், புதுச்சேரியும் குறிவைத்திருக்கிறார்கள். அதோட வெஸ்ட் பெங்கால் ஏற்கனவே குறி வச்சாச்சு. போன தடவை நடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் பிஜேபிக்கு அங்கே இருந்த மொத்த எம்எல்ஏக்கள் வெறும் 3 பேர். போன தேர்தலில் 77 அந்த அளவுக்கு வந்தது. ரைட்டு. அந்த வெஸ்ட் பெங்காலை பற்றி சொல்கிறப்போ கொஞ்சம் பொயட்டிக்கலாக பிரைம் மினிஸ்டர் ஒன்று சொன்னார். என்னன்னா, பீகாரில் இருந்து தான் அந்த கங்கா மாதாவுடைய அந்த தண்ணி, கங்கை நீர் வெஸ்ட் பெங்காலில் பாய்கிறது. அதுபோலவே பீகாரில் இருந்து அந்த வெற்றி பெருவெள்ளம் மேற்கு வங்கத்திலும் பாய்ந்து நம்முடைய வெற்றிக்கு பாதை அமைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சரி, இன்னொன்று, பீகாருக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. பீகாரில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு லாலுவால் நடத்தப்பட்ட ஆட்சி ஒரு காட்டு தர்பாராக இருந்தது. அதாவது நினைச்சே பார்க்க முடியாத காட்டு தர்பார். அன்னைக்கெல்லாம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் நேர்மையாளராக இருக்காரு. இல்லை 20-25 வருஷத்துக்கு முன்னால லாலு பீரியட் நடந்த விஷயம். திடீர்னு அவருடைய மனைவியை கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போனவங்க ராஷ்ட்ரிய லோக்தளை சேர்ந்தவங்க. பல மாதங்கள் அந்த மனைவியை கொண்டு போய் ஒரு ரகசிய இடத்துல வச்சு பல பேர் பலவிதமாக சீரழிச்சிருக்காங்க, பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் யார் செய்தா அப்படின்னா, லாலோட மைத்துனர் சாது சிங் அப்படிங்கிறவர், சாது சிங் யாதவ்னு பேர், அவர் பண்ணியிருக்கிறாரு, எல்லாருக்கும் தெரியும். அதே போல் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கண்டதுண்டமாக வெட்டப்பட்டு உடல் பாகம் ஒவ்வொன்றும் அப்படியே இந்த கசாப்பு கடையில் வெட்டுற மாதிரி அப்படி வெட்டி துண்டு துண்டாக கிடந்தது. இப்படிப்பட்டு மோசமான ஒரு காட்டு தர்பார் நடந்தது. இந்த காட்டு தர்பாரோட கம்பேர் பண்ணால் இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் நடந்துகிட்டு இருக்கிறது காட்டு தர்பார். அங்கே இருக்க மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நடந்ததுன்னு பாருங்க. அதே போல் ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் அந்த பார்த்தா சாட்டர்ஜியெல்லாம் அரெஸ்ட் ஆகி உள்ளே போனார். எத்தனை 1000 பேரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு வெறும் காசை வாங்கிட்டு தகுதியை பற்றிய கவலைப்படாமல் நோக்கம் போல தற்குறிகளுக்கெல்லாம் ஆசிரியர் பதவி கொடுத்து என்ன விதமாக நடந்தது. அதை வந்து அங்கே இருக்க உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் மொத்தமாக அந்த அப்பாயின்மெண்ட்டே கேன்சல் பண்ணாங்க. இவ்வளவு நடந்திருக்கு. ஒரு காட்டு தர்பார். அதே போல் போன தடவை ரிசல்ட் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் யார் யாரெல்லாம் பிஜேபிக்கு வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்து அவர்களை வந்து அடித்து தொடச்சு அவங்க அத்தனை பேரையும் இம்சை பண்ணி இந்த பிஜேபிக்கு வாக்களித்தாங்க. சந்தேகத்தின் பேரில் பல்வேறு கிராமங்களில் இருக்க அடித்து அவர்கள் சொந்த மாநிலத்திலேருந்து வெளியேறி இந்தியாவுக்குள்ளேயே அகதிகளா அவங்க அத்தனை பேரும் பக்கத்தில் இருக்க மாநிலம் அஸ்ஸாமில் போய் குடிபெயர்ந்தாங்க. அவங்களுக்கு அகதி முகாமை அங்கே இருக்க அஸ்ஸாம் அரசு பண்ணி தந்தது. இன்னைக்கு இந்தியாவிலே காட்டு தர்பாருக்கு உதாரணம் அப்படின்னா அது வந்து வெஸ்ட் பெங்கால். இப்போ பீகாரில் இருந்த காட்டு தர்பாரை 20 ஆண்டு காலமாக பிளாக் பண்ணியாச்சு. இந்த தடவை நடந்த தேர்தல் மூலமாக நிரந்தரமாகவே ஒழிச்சு கட்டியாச்சு. இப்போ அடுத்த ஃபேஸுக்கு போயிருக்கோம். என்ன அப்படின்னா, ராஷ்ட்ரிய ஜனதாதள் இதுக்கு மேலே மோசமாக தோக்க முடியாது, பட்டு மோசமாக தோத்துருக்கு. இன்னொன்று, ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தினுடைய ஒரு அந்த கட்டமைப்பினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய யாதவர்கள் ஓட் பேங்க்கு அவங்கள விட்டு வெளியில் போக தொடங்கியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கலகலத்து கொண்டு இருக்கிறது ஆர்ஜேடி வந்து அழிவின் விளிம்புக்கு வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனி எதிர்காலத்தில் உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் ஆர்ஜேடி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம்.
ஆர்ஜேடியுடைய அழிவு இது தொடர்ந்து போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில மொத்த யாதவர்கள் ஓட்டையும் எதிர்காலத்துல பிஜேபி தன்பக்கம் கொண்டு வர்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. இப்போ பீகார் வரலாற்றுல முதன்முறையாக பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தது. போன தடவை என்டிஏவுக்குள்ள சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தது. இப்போ பீகார்லயே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருக்கு. அடுத்த தடவை பீகார்ல அது மெஜாரிட்டியை பெறக்கூடிய கட்சியாக வரும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இந்த அடுத்த 5 வருஷம் செய்ய போறாங்க. அதே போல இந்த காட்டு தர்பார் இங்க இருக்கக்கூடிய அநியாயம் வெஸ்ட் பெங்கால் இருக்க இதையெல்லாம் சுட்டிக்காட்டி இது சுவேந்த அதிகாரி தலைமையில இன்னும் தீவிரமாக அவங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுவாங்க. அதன் மூலமா என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ டபுள் டிஜிட்லயே இருக்காங்க 77, ட்ரிபிள் டிஜிட்டுக்கு போறதுக்கு பார்ப்பாங்க. 100க்கு மேல போகணும் அப்படின்னு பார்ப்பாங்க. மெஜாரிட்டியை அவங்க இலக்கா வச்சு தான் செயல்படுவாங்க. பட் என்னுடைய கட் ஃபீலிங் ரொம்ப நேர்மையாக சொல்கிறதுனா, வருகிற தேர்தலில் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி மெஜாரிட்டி பெறும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் முன்னை காட்டிலும் வலிமை பெறும்னு நான் நினைக்கிறேன். போன தடவை 77 சீட் இருந்தால் இந்த தடவை ட்ரிபிள் டிஜிட்ஸுக்கு போகலாம், 100க்கு மேலே அது தாண்டலாம். ஆனால் மெஜாரிட்டி பெறுமா அப்படிங்கிறது சந்தேகம். வருகிற தேர்தலுக்கு அடுத்த தேர்தல் 2031 இருக்கு பார்த்தீங்களா, 31ல் பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கு நிறைய வாய்ப்பு. அதற்கான ஒரு பெரிய அடித்தளம் வருகிற தேர்தலில் அமைக்கப்படும். இது ஒன்று. நீங்க கேட்காதவர்கள், பீகார் தேர்தலுடைய இம்பாக்ட் தமிழ்நாட்டில் என்னவாக இருக்கும், அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் என்னவா இருக்கும், அது தமிழ்நாட்டில் கூட்டணி கணக்கு வழக்குகளை மாற்றுமா, என்ன ஏது இல்லை. முதல்ல பீகார் தேர்தலில் பெரிய லூசர் யாரு அப்படின்னா காங்கிரஸ் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னால வரைக்கும் காங்கிரஸுக்கு ஒரு மரியாதை திமுகல இருந்தது. ஏன்னா 3வது தடவையும் விஜய்கிட்ட ராகுல் காந்தி பேசியிருக்காரு. ஒருவேளை காங்கிரஸ் டிஎம்கே கூட்டத்தில் வெளியில போயிருமோ, ஏன்னா அது ரொம்ப காலமா தொடர்ந்து அந்த கூட்டத்தில் இருந்துகிட்டு இருக்காரு. அந்த ஃபர்மிடபிள் அலையன்ஸ்லேருந்து காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா சீட்டுக்கட்டுலேருந்து ஒரு சீட்டை உருவின மாதிரி ஆயிடும். அப்புறம் அப்படியே மொத்தமாக சரியாக இருக்கு. அப்புறம் இன்னும் கட்சியெல்லாம் போயிடும், இப்படிலாம் போயிடுமோ இந்த பயத்தையும் கிளியையும் உருவாக்கணுங்கிறதுக்காகவே பர்பஸ் இருக்கோ இல்லையோ ராகுல் காந்தி அப்பப்போ பேசிக்கிட்டே இருந்தார். காங்கிரஸுக்கு அதுக்கு ஒரு லாபம் இருந்தது. என்னன்னா, ஒன்று விஜய்கிட்ட போகிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி ஆச்சு, இல்லாட்டி விஜய்கிட்ட போயிடுவோம்னு மிரட்டியே கூடுதல் தொகுதியை கேட்கறதுக்கு அங்க ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி ஆச்சு. இப்படி இருந்தது. இப்ப பீகார்ல படுதோல்வி அடைஞ்சிருக்கு. காங்கிரஸ் கூடுதல் தொகுதிகள் பெற்றதுனாலேயே அங்க அந்த கூட்டணி படுமோசமாக தோற்று இருக்கிறது. இப்ப 61 தொகுதியில் காங்கிரஸ் நின்னதுக்கு பதிலாக ஒரு 30 தொகுதியில் நின்று 30 தொகுதியில் மீதி 31 தொகுதியில் ஆர்ஜேடி நின்றுதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 10 சீட்டாக ஜெயிச்சிருப்பாங்க. போன தடவையும் இதே தான் நடந்தது. காங்கிரஸுக்கு 70 தொகுதி ஆர்ஜேடி ஒதுக்கியது, 19 தொகுதி ஜெயிச்சு. அப்போ பாட்னால வச்சு சிதம்பரம் ஒன்று சொன்னார், காங்கிரஸ் தன்னுடைய உயரத்துக்கு ஏற்ப ஆசைப்பட வேண்டும், பேராசைப்படக்கூடாது. காங்கிரஸ் மட்டும் பேராசைப்படாமல் 70 தொகுதிகளுக்கு பதிலாக 40 தொகுதிகளுக்குள் சுருக்கி கொண்டிருந்தால் இந்த நேரம் மகா கட்பந்தன் பீகாரில் ஆட்சி அமைத்திருக்கும் அப்படின்னார். ஏன்னா போன தடவை நூலிழையில தான் தேஜஸ்வி யாதவ் ஆட்சியை கோட்டை விட்டார். 0.2% ஓட்டு எண்ணிக்கையில் சொன்னோம்னா ஒரு 11,000 சொச்ச ஓட்டில் தான் ஆட்சியை கோட்டை விட்டார். ஆனால் இந்த தடவை மகா கட்பந்தன் என்டிஏவுக்கு எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம் தெரியுமா? 45 லட்சம் வாக்குகள். ஸோ இது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் என்பது ஒரு சுமை, அது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படிங்கிறது டிசைட் ஆயிடுச்சு. அப்போ இப்ப காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இனி டிஎம்கேட்டையும் ஓங்கி பேரம் பேச முடியாது, விஜய்டியும் ஓங்கி சவடால் பேச முடியாது. ஏன்னா காங்கிரஸ் வலிமை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு. சும்மா இவங்களுக்கு அதிகமாக கேட்டு அதிகமாக கொடுத்தா அதிகமாக நம்ம தோப்போம். அதனால 2 பக்கத்தில் யார்கிட்ட பேசினாலும் அள்ளி கொடுக்க மாட்டாங்க, இனிமேல் கிள்ளித்தான் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. அப்போ டிஎம்கேனுடைய கரம் ஓங்கும். நீங்க இனிமேலாம் ரொம்ப பேரம் பேச முடியாது. காங்கிரஸோடையே கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்க திரும்ப
அப்புறம் இந்த சிபிஐ இந்த கட்சிகளும் முன்ன மாதிரி ஓங்கி பேச முடியாது. அப்போ டிஎம்கேட்டே ஒட்டிட்டு இருக்கலாம். ஏதோ டிஎம்கேட்டை ஒட்டிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம கொடுத்த சீட்டு எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் ஜெயிச்சிடுறோம், இப்படியே வண்டியை ஓட்டுவோம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லாட்டி சீட்டுக்கு ஆசைப்பட்டு விஜய்கிட்ட போனாலும் சீட்டு அவ்வளோ தூரம் கிடைக்காது. ஸோ காங்கிரஸ் வந்து மட்டாகி இருக்கிறது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்டிஏ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாரல் பூஸ்ட் ஒன்று பிஜேபிக்கு கிடைத்திருக்கிறது. அதன் மூலமாக மாரல் பூஸ்ட் பிஜேபிக்கு, அதன் மூலமாக ஏடிஎம் கேட்ட கொஞ்சம் நல்லா பேரம் பேசி முன்னை காட்டும் கூடுதல் தொகுதிகள் பெறுவதற்கு வாய்ப்பு. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ கிடைத்திருக்கிற இந்த வெற்றியிலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன? போன தடவை பிரிஞ்சு வெளியில நின்ன சிராக் பாசா இந்த தடவை உள்ள வந்திருக்க, எவ்வளவு பெரிய மாற்றத்தை பார்க்குறீங்க, எவ்வளவு பெரிய ரிசல்ட்டை பார்க்குறீங்க. அப்படிங்கிறப்போ கூட்டணி என்பது மிகப்பெரிய பலம். ஸோ அதனால இப்போ அமித்ஷா என்ன செய்வார்? ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, பீகார் தலைவலி முடிஞ்சதுனால இனிமே என்ன நடக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க அமித்ஷா தமிழ்நாட்டை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவார். வெஸ்ட் பெங்காலை கான்சென்ட்ரேட் பண்ணார். ஆனால் தமிழ்நாடை எக்ஸ்க்ளூசிவ் அவர் தன்னுடைய கையில் வச்சிருக்காரு. இந்த தடவை தன்னுடைய கவனிப்பு கீழே தான் எல்லாம் வரணும்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ தமிழ்நாடை குறிவைப்பார். அப்படிங்கிறப்போ பீகார்லேருந்து நமக்கு கிடைச்சிருக்க படிப்பினை கூட்டணி என்பதே வலிமை அப்படின்னு. அப்போ இந்தந்த முடிவெடுக்காமல் இருக்கக்கூடிய கட்சிகள் தேமுதிக அதை விரைவில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அது அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ்க்கு இவங்க போக மாட்டாங்க, அது அவங்களுடைய சண்டை. ஆனால் எப்படி ஒரு ஃபார்முலா உருவாக்குவாங்கன்னா, நீங்க உங்களுக்கா போர் அடிக்கிற வரைக்கும் நீங்க சண்டை போட்டே இருங்க, நீங்க என்ன வேணாலும் தந்தையும் மகனும் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா 2 பேருமே இந்தியாவுக்குள்ள கூட்டணிக்கு வந்துருங்க. உங்க 2 பேருக்குமே தனித்தனியா சீட்டை கொடுக்குறோம். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுண்டால் யாருக்கு லாபம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல அடிப்படையில் பிஎம்கேக்கு நஷ்டம். ஏன்னா ஒருங்கிணைந்த பிஎம்கே ஓட்டு சதரும்ல, இந்த பக்கமும் அந்த பக்கமும். இதனால அன்புமணிக்கும் லாபம் கிடையாது, ராமதாஸ் அவர்களுக்கும் லாபம் கிடையாது. அதே நேரத்தில் உங்க இஷ்யூவை நாங்கள் தீர்க்க விரும்பல, அது என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். வெளி உலகத்துக்கு இது வரைக்கும் பிரச்சனையே சொல்லாம ஆனா அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இவங்க தான். இது வரைக்கும் என்ன காரணத்துக்காக தந்தைக்கும் மகனுக்கும் சண்டைங்கிறது யாருக்கும் தெரியாது, பொது வெளியில யாருக்கும் முன்வைக்கப்படல. ஆளாளுக்கு ஒரு யூகம் தான். எனக்கும் கூட யூகம் உண்டு, நம்பகமான தகவல் உண்டு, அதை நம்ம பொது வெளியில பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. இப்படி இருக்கு. அப்படிங்கிறப்ப என்ன ஃபார்முலா கொண்டு வரோம்னா, நீங்க உங்களுக்குள்ள என்னைக்கு வேணாலும் ரிசால்வ் பண்ணிக்கோங்க, ஆனா 2 பேருமே என்டிஏ உள்ள வந்துருங்க. உங்க 2 ஃபேக்ஷனுக்கும், அதாவது பிஎம்கேக்கும் மொத்தமா கொடுத்தா எவ்வளவு தொகுதி கொடுப்போமோ அதை கொடுத்துட்றோம், அதை 2 பேரும் பிரிச்சுக்காங்க ஏதோ ஒண்ணு, அப்படி கொண்டு வரலாம். இதெல்லாம் நடக்கும். இதை தவிர்த்து இன்னொரு கேள்வி, எப்போதுமே மீடியாக்கள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இதை ஒன்று கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்துல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது எடப்பாடி அவருடைய விருப்பத்தை பொறுத்த ஒரு விஷயம். இல்லை ஒன்று நம்ம கவனிக்கணும், இந்த 2 பேரையும் என்டிஏ விட்டு வெளியில போகணும் என்டிஏ சொல்லலை. தமிழக என்டிஏவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்ல, அவர்களாக ஒரு காரணத்தை உருவாக்கி கொண்டு அவர்களாக வெளியேறினார்கள். இப்ப நாங்க என்டிஏ விட்டு வெளியேறுகிறோம்னு டிடிவி தினகரன் அவரா எடுத்த முடிவு. அவர் என்னைக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டை நிர்மலா சீதாராமன் வெளியிட்டாரோ அதே டயத்துல காட்டுமன்னார் கோயில வச்சு நைட் நேரத்தில் அவர் பிரஸ் மீட்ல வச்சு அவர் சொன்னார், ஜிஎஸ்டி பற்றின அனௌன்ஸ்மெண்ட் மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அன்னைக்கு சொன்னார். அது காலையில கூட சொல்லியிருக்கலாம் அன்னைக்கு, இல்லாட்டி அடுத்த நாள் காலையில சொல்லலாம். கரெக்டா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றப்போ அவர் வேண்டுமென்றே செய்தார். ரைட்டு, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாரு, அவராக தான் போனார். இதே போல தான் ஓபிஎஸ் தரப்புல அவங்களா தான் வெளியிட்டாங்க, யாரும் வெளியேற்றலை. அது அவர்களாகவே போனவர்கள். அவர்களாக போனவர்களை தாங்கி கொண்டு இருப்பதா அப்படியே தள்ளி விடுவதா, இது அவங்க கூட்டா முடிவெடுப்பாங்க. ஒருவேளை அவங்களை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதை பிஜேபி வேற ஒரு ஃபார்முலா அப்படி கொண்டு வரலாம். எப்படி அப்படின்னா, நீங்க ஏடிஎம்கே தலைமையோட பேசுறதுக்கு விரும்பலைன்னா பரவாயில்லை, உங்களுக்கும் சேர்த்து நாங்க சீட்டு வாங்குறோம், அதாவது பிஜேபிக்கு மொத்த சீட்டு, அதுக்குள்ள நீங்க நில்லுங்க, ஓபிஎஸ் நிக்கட்டும், நாங்க உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி வாங்கலாம். வாங்கிட்டு அவர்கள் அவர்களுடைய தனி சின்னத்துல நிற்காம பிஜேபி சின்னத்துல நிற்க சொல்லி அவர்கள் வலியுறுத்தப்படலாம். அதுக்கு டிடிவி தினகரன் ஓகே பண்ணணும்,
ஓபிஎஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர் இப்போ எம்பி எலெக்ஷன்லேயே ஒரு சுயேட்சை ஏதோ ஒரு சின்னத்தில் தானே நின்னாரு. அதனால அவர் எந்த சின்னத்துலையும் நிற்கிறதுக்கு தயாராக இருப்பார். ஸோ அப்படி ஒன்று பண்ணலாம், இல்லாட்டி அவர்கள் கைவிடப்படலாம். அது எப்படின்னு தெரியாது, போக போக தெரியும். ஆனால் என்ன, இந்த பீகார் ரிசல்ட்டு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நம்ம கரெக்டாக பிளான் பண்ணால் தமிழ்நாட்டிலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை என்டிஏவுக்கு உருவாக்கி இருக்கிறது. அந்த உத்வேகத்தோட அமித்ஷா களமிறங்குவார். ஏன்னா அமித்ஷா ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு இதில் பேசுகிறப்போ ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார், தமிழகத்திலிருந்து திமுக ஆட்சியை வேரோடு பிடுங்கி எறிவேன்னு சொன்னார். அதை செயல்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை அவர் விரைவுபடுத்துவார். அந்த விரைவுபடுத்துவதற்கான உந்து சக்தியாக இந்த பீகார் ரிசல்ட் வந்திருக்கு. சார், எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.